ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு பூரம் நட்சத்திரம் மதியம் 2:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 2:49 வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த புஷ்ய பகுல பஞ்சமி, அதனை முன்னிட்டு தியாகராஜ ஆராதனை என்பது நடைபெறும். அந்த திருவையாறிலே இந்த தியாகராஜ பெருமானுக்கான ஆராதனை நடக்கின்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:59 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:38 சந்திர உதயம் என்பது இரவு 9:53 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:29 முதல் பகல் 10:54 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:44 முதல் 3:09 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:39 முதல் 8:04 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கிறார்கள். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட நம்ம ஜோதிட தகவல் தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வெயில் எனும் அருமருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். இதை நம்ம ஏற்கனவே அடிக்கடி பார்த்துருக்கோம். நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு, உடம்புல ஏதோ ஒரு வியாதி அப்படின்னு சொன்னாலே அதற்கான தீர்வு சூரிய நமஸ்காரம் செய்வது என்பதுதான். சூரிய நமஸ்காரம்னா மந்திரத்தை சொல்லி சூரியனை போய் வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு அருண பாராயணம் பண்ணணும், இல்ல ஆதித்ய ஹிருதயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் நான் சூரியனை வணங்குங்கள், சூரியனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே நான் வீட்டுல ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறேன் அப்படிங்கிறா. எங்கே ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு. இதுல எந்த விதமான பலனும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியனுடைய ஒளியை நேரடியாக உடம்பிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சூரிய நமஸ்காரத்திற்கான தாற்பயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய மருந்தாகவே இருக்கிறது. இந்த கருத்தினை இந்த ஜோதிடவியலும் சரி, ஆன்மீக ரீதியான நம்முடைய சாஸ்திரங்களும் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வெயில் என்ன சொன்னா இப்ப இந்த தை மாசங்கிறது பிறந்துருச்சு இல்லையா. இந்த உத்தராயணம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெயில் அந்த உஷ்ணத்தினுடைய தாக்கத்தினை உணர்ந்து கொண்டிருப்போம். ஆனா நம்மளாம் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா வெயில் மேல பட்டாலே அது ஏதோ ஒரு தோஷம் மாதிரி நினைச்சுக்கிறா. சர்வ நிச்சயமாக அதுபோல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் ஒரு ஏசி ரூமுக்குள்ளேயே இருக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சுக்கிறா. இது போக என்ன ஆகுதுன்னா சன்ஸ்கிரீன் போடு, அந்த சன்ஸ்கிரீம் ஏதோ பேர்லாம் சொல்றா, ஒரு லோஷன்கிறா, இதை போட்டுட்டா வெயில்ல இருந்து உன்னுடைய சருமத்தை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இது அனைத்துமே நம்முடைய இயற்கைக்கு ஒரு மாறான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெயில் மேல பட்டா நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த மேற்தோலிலே இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும் இறந்து போகின்றன. அதனாலதான் என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா துணியை உணர்த்தும் போது கூட நம்ம ஆடைகளை துவைக்கிறோம்.
துவைச்சா கூட அந்த கிருமிகள்லாம் செத்து போயிடாது. அதை கொண்டு போய் வெயில்ல காயப்போடுன்னு சொல்றால என்னத்துக்காக? அந்த பாக்டீரியா போன்ற அந்த கிருமிகள் அத்தனையுமே அந்த வெயிலினுடைய உஷ்ணத்தினால் இறந்து போகிறது. அப்ப நம்ம உடம்புல இந்த சருமத்துல ஏதோ ஒரு வெயில் படுறது அப்படின்னு சொன்னா நம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிந்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். அதனை புரிந்து கொள்ளாமல் இந்த காலத்திலே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களும் சரி, அந்த வாலிப வயதிலே இருக்கக்கூடிய பெண்களும் சரி, நம்ம உடம்பு ஏதோ வெயில் பட்டா வீணா போயிடுங்கிற பேர்ல அவர்கள் அந்த கிரீம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி தடவின்னு இருக்கா. இதன் மூலமாக நாம் நமக்கு நாமே வியாதியை தேடிக்கொள்கிறோம் என்பது புரியவே இல்லை. இந்த வெயில் எப்படி தெரியுமா செயல்படுறது? வெயில் நம்முடைய அந்த கிட்னிஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சிறுநீரகத்தையே பாதுகாக்கிறதுன்னு சொல்றா. என்ன சார் நீங்க புதுசா சொல்றீங்களோ அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக இல்லை. நம்முடைய உடம்பிலே இந்த கழிவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு தெரியுமா? இந்த கழிவுகள் எல்லாம் வியர்வையின் மூலமாக வெளியேறுகிறதுன்னு சொல்றா. எப்போ வியர்வைங்கிறது வரும்? மேல வெயில் பட்டாதானே வியர்வைங்கிறது வரும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? வியர்வை வந்தா உடம்புல நாத்தம் அடிக்கும், வேர்வை நாத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஏதேதோ சொல்லி அதை தடுப்பதற்காக நிறைய வழிகளை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இயற்கையாக உடம்பிலே இருக்கக்கூடிய கழிவு அப்படிங்கிறது இந்த வியர்வையின் மூலமாக வெளிப்படும் பொழுது அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சிறுநீரகத்தினுடைய சுமை என்பது குறைகிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் 24 ஹவர்ஸ்மே இந்த சிறுநீரகம்ங்கிறது பணியாற்றி கொண்டே இருக்கிறது தானே. அந்த ஓவர்லோட் அப்படிங்கிறது இல்லாம இந்த வியர்வையின் மூலமாக இயற்கையா உடம்புல ஒரு உஷ்ணம் படுறது, ஒரு வெயில் படுறதுன்னு சொல்லும் பொழுது நம் உடம்பிலே இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் அந்த வியர்வையின் மூலமாக வெளியேறுகிறது. அப்படி வியர்வையின் மூலமாக வெளியேறும் பொழுது சிறுநீரகங்களினுடைய பணிச்சுமை என்பது குறைகிறது. இதனால் சிறுநீரகமும் பாதுகாக்கப்படுகிறது. இது போக இந்த வெயில் நேரத்துல போய் ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து பாருங்களேன். அப்படியே அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கும் பொழுது நமக்கே ஒரு எனர்ஜிங்கிறது கிடைக்கிற மாதிரி இருக்கும் தானே. எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, இந்த வெயில்ல தான் இந்த போட்டோ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவா, அந்த ஒளி சேர்க்கை என்பது நடைபெறுகிறது. மரங்கள் அனைத்துமே அந்த குளோரோஃபில் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த குளோரோஃபில் அந்த பச்சையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வெயிலின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்கிறது. மரங்களுக்கே அது கிடைக்குதுன்னு சொன்னா மனிதர்கள் ஆகிய நமக்கு வெயிலிலிருந்து கிடைக்காதா? அதனாலதான் அந்த நேரத்துல, அது வெயில் நேரத்துல போய் நம்ம அந்த மரத்தடியில உட்காரும் பொழுது அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஃபீல் பண்றோம் இல்லையா? அதற்கு காரணம் என்ன? அது அப்படியே அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு அந்த ஆக்சிஜனை அதிக அளவிலே வெளியிடுகிறதுன்னு சொல்றா. அதற்கு காரணமும் இந்த வெயில் என்பது தானே. ஆக வெயிலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெயில் என்பது நமக்கான அருமருந்து. இதைத்தான் ஜோதிடவியலும் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த சூரியனை வழிபடுவதன் மூலமாக, அந்த சூரிய வெயில் என்பது நம்முடைய உடம்பிலே படுவதன் மூலமாக நம்முடைய உடம்பானது சுத்தம் அடைகிறது. அது வெளியிலும் சரி, உள்ளாலையும் சரி, எல்லா இடத்திலுமே, உள்ளுக்குள்ளும் சரி, இன்சைட் ஆஃப் தி பாடியும் சரி, அவுட் சைட் ஆஃப் தி பாடியும் சரி, எல்லா இடத்திலையுமே அந்த சுத்தப்படுத்துகின்ற பணியை, அதனால்தான் வெயில்ல இருந்து வைட்டமின் டிங்கிறது அதிகமாக கிடைக்கிறதுங்கிறத அடிக்கடி நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம், நிறைய டாக்டர்ஸும் சொல்லிட்டே இருக்கா. ஆக வெயில் என்பதுதான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.